ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா, சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா, ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா, சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, மனிதனின் புரிந்து கொள்ளக்கூடிய எல்லைகளுக்கு அப்பால் கடவுளுடைய வல்ல செயல்கள் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும், கடவுளுடைய வாக்குறுதியின் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என நமக்கு அழைப்பு விடுக்கிற இந்த அற்புதமான திருப்பலிக்கு உங்களை கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த தூய ஒப்பற்ற மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க நமக்கு தடையாக இருக்கும் பாவங்கள் பலவீனங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் அத்தனையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என் பிதாவே, என்னை மன்னியும். என் பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை இரட்சியும். இயேசுவே, என்னை இரட்சியும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உம்மை மன்றாடும் மக்களோடு உடனிருந்து அவர்களை கனிவுடன் காத்தருளும். அதனால் பாவ மாசுகளிலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்ட அவர்கள் புனித வாழ்வில் நிலைத்திருந்து உமது வாக்குறுதியின் உரிமையாளர்களாக திகழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். தொடக்க நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 3 தொடங்கி 9 முடிய. அந்நாட்களில் ஆபிரகாம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். இனி உன் பெயர் ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையராக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பழகச் செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் வழி மரபினருடனும் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் வழி மரபினரும் நான் கடவுளாய் இருப்பேன்.
நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றும் உள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின்வரும் வழிமரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின்வரும் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அழைக்கும் தெய்வமே, அன்பு செய்யும் தெய்வமே, என்னை அனுப்பும் தெய்வமே, உன் மக்களின் விடுதலைக்காய். அனுப்பும் தெய்வமே, உன் மக்களின் விடுதலைக்காய். என்னை அனுப்பும் தெய்வமே, உன் மக்களின் விடுதலைக்காய். என்னை தேர்ந்ததுவும் நீர்தான் என்றாய், என்னை அழைத்ததுவும் நீர்தான் என்றாய். என்னை தேர்ந்ததுவும் நீர்தான் என்றாய், என்னை அழைத்ததுவும் நீர்தான் என்றாய். என்னை அனுப்பும் தெய்வமே, உன் மக்களின் விடுதலைக்காய். என்னை அனுப்பும் தெய்வமே, உன் மக்களின் விடுதலைக்காய். நான் கலங்கி நின்றேன், கலங்காதே என்றாய். நான் தயங்கி நின்றேன், ஏன் தயக்கம் என்றாய். நான் கலங்கி நின்றேன், கலங்காதே என்றாய். நான் தயங்கி நின்றேன், ஏன் தயக்கம் என்றாய். பாதையும் தெரியாது என்றேன், பாதையுமே நீ என்றாய். தகுதிகள் எனக்கில்லை என்றே உந்தன் ஆவியால் என்னை தொட்டு விட்டாய். என்னை அனுப்பும் தெய்வமே, உன் மக்களின் விடுதலைக்காய். என்னை அனுப்பும் தெய்வமே, உன் மக்களின் விடுதலைக்காய். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றனர். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, மனித எல்லைக்குள் வாழ்ந்து கொண்டு அந்த எல்லைக்குள்ளே மனிதர்களை புரிந்து கொண்டு மனிதர்களை மதிப்பிட்டு வாழ்கிற நமக்கு மனித புரிதலுக்கு அப்பால் கடவுள் சில நேரங்களில் அழைப்பு கொடுக்கிற பொழுது அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை புரிந்து கொள்வதற்கான முயற்சியையும் பலர் எடுப்பதில்லை. சாராள், உனக்கு குழந்தை பிறக்கும் என சொன்ன பொழுது மனித எல்லைக்குள் இருந்து கொண்டு இனி எப்படி, இந்த வயதில் எப்படி எனக்கு குழந்தை என சொல்லி சாராள் சிரிக்கிறாள். கடவுளுடைய திரு சன்னிதானத்தில் நின்று கொண்டு பரிசுத்தமான அந்த இடத்திற்கு தூபம் இடுகிற செக்கரியாவை பார்த்து உனக்கு மகன் பிறப்பான் என்று சொன்ன பொழுது அவர் குருவாக இருந்தாலும் மனித எல்லைக்குள் இருந்து கொண்டு இந்த வயதிலா எனக்கும் என் மனைவிக்கும் பிள்ளை பிறக்கும் என சொல்லி அவர் கடவுளுடைய வார்த்தையை நம்பவில்லை. சாராவை, எலிசபெத், செக்கரியாவை போல பல நேரங்களில் நாமும் அப்படித்தான் விவிலியத்தில் கடவுள் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், பாடுகிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையில் முழுமையான நம்பிக்கை வைத்து அங்கு சொல்லப்பட்டிருப்பது எனக்கு நடக்கும் என நம்புவதில் நாம் மனித எல்லைக்குள் முடங்கி கிடக்கிறோம். இன்னைக்கு இயேசுவை பார்த்து அவர்கள் எழுப்பிய கேள்வி, குற்றச்சாட்டு, அவர்கள் இயேசுவின் மீது காண்பித்த அவநம்பிக்கை நாமும் வைத்திருக்கிறோம். என் வார்த்தையை கேட்டு நடக்கிற மனிதன், என்னை உண்கிற மனிதன் ஒரு நாளும் இறக்க மாட்டான் சொல்லுகிற பொழுது எல்லாரும் இறந்தார்கள், நாமும் இறப்போம், இவன் சொல்வதை எப்படி நம்புவது? மனித எல்லைக்குள் இயேசுவினுடைய வார்த்தையை முடக்குகிற ஒரு செயல். எங்கள் தந்தை ஆபிரகாமையோடு நீ பெரியவனா? நமக்கு முன்னால் வந்திருக்கிறவர் யார் என்பதை தெரிந்து கொள்வதில் முயற்சி இல்லை. ஆனால் ஆபிரகாம், மோசே, இறைவாக்கினர்கள் தான் எங்களுக்கு பெரியவர்கள், அவர்களை விட யாரும் பெரியவரே இல்லை என சொல்லி தங்களுடைய பழைய புரிதலை விட்டு வெளியே வருவதற்கு மனமில்லாத மக்களை இன்று நாம் காண்கிறோம். இயேசு மிக சரியாக சொல்லுவார், தந்தை யார் என உங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ, நீங்கள் யாரை அப்பா என சொல்லுகிறீர்களோ அவர்கள் தான் எனக்கும் அப்பா. ஆனால் உங்களுக்கு அந்த அப்பா யாருன்னு தெரியாது, எனக்கு தெரியும். இயேசுவில் பிரியமான உறவுகளை, கடவுளுடைய வார்த்தை அது என் வாழ்வில் நிச்சயம் சம்பவிக்கும் என எந்த ஒரு மனிதன் மனித அறிவு, மனித புரிதலை கடந்து நம்புகிறானோ அவன் வாழ்க்கையில் அற்புதம் நிகழும். முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் அவரும் வயது முதிர்ந்தவர் தான். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கிற இடத்திற்கு போ,
உனக்கு வழித்தோன்றல்கள் தோன்றும். அந்த வழித்தோன்றல்கள் எப்படி இருக்கும்? அதை கடற்கரை மணலாய் வானத்து விண்மீனாய் பெருகுன்னு சொல்லுகிற பொழுது, இதுவரை குழந்தை இல்லை, இந்த வயதிற்கு மேலே எனக்கு குழந்தை பிறக்கப் போகிறது, இரண்டாவது ஏதோ ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக ஆண்டவர் இப்படி ஒருவேளை நான் மகிழுகிறபடி வார்த்தையை சொல்லலான்னு சொல்லி அவர் அவநம்பிக்கை கொள்ளவில்லை. ஆண்டவர் சொன்னதை அவர் நம்பினார். இந்த நம்பிக்கை தான் அவரை நம்பிக்கையினுடைய தந்தையாய் உயர்த்தி இருக்குது. ஆண்டவர் வாக்குறுதியை கொடுத்த பொழுது அவரை அப்பா என அழைப்பதற்கு ஒரு உரிமை மகன் இல்லை. ஆண்டவரே, எனக்கு நீ ஒரு மகனை கொடு, நீ கொடுக்கிற வாக்குறுதியை என் வாழ்க்கையில் நிறைவேற்று, பின்பு நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போகிறேன் ஆபிரகாம் சொல்லவில்லை. இந்த ஊரும் உலகமும் மகன் இல்லாதவனாய் என்னை பார்க்கிறார்களே, எந்த குறையை என்னிடத்திலிருந்து எடுத்துவிடு, நான் அந்த குறை இல்லாதவனாய் உமக்கு முன்னால் வந்து பணி செய்கிறேன் சொல்லவில்லை. சாமுவேல் வாழ்க்கையில் வாசிக்கிறோமே, மகன் பிறந்த பிறகு அந்த மகன் பால்குடி மருந்து கொண்டு வந்து அண்ணா விட்டு போயிடுறாங்க. குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கரை நீங்கிய பொழுது, அந்த குறை நீங்கிய பொழுது என்ன செய்யறாங்க? அந்த குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சுட்டு பின் மற்ற குழந்தைகளை பெற்றுக்கொண்டாங்க, வளர்த்தார்கள். ஆனால் கடவுள் கொடுத்த முதல் குழந்தையை அவர்கள் அங்கேயே அர்ப்பணிச்சாங்க. ஆனால் ஆபிரகாம் அப்படி கூட செய்யலை. ஆண்டவரே, எனக்கு நீ செய், அப்புறமா உனக்கு செய்கிறேன் அப்படி சொல்லவில்லை. கடவுள் சொன்னது நடக்கும் என்று அந்த மனிதன் நம்பினார். அந்த நம்பிக்கை தான் அவருக்கு பிள்ளைகளை கொடுத்து இன்னைக்கு இந்த திருப்பலி ஆற்றுகிற நானும், திருப்பலியில் பங்கெடுக்கிற நீங்களும் ஆபிரகாமினுடைய நம்பிக்கையின் வழித்தொண்டர்கள் இருக்கிறோன்னு சொன்னா, கடவுள் அன்று கொடுத்த வாக்குறுதி இன்றும் இன்றும் ஒவ்வொரு குழந்தையும் திருமுழுக்கை பெறுகிற பொழுது, ஒவ்வொரு குழந்தையும் கடவுளை அப்பாயின் அழைக்கிற பொழுது, அது ஆபிரகாமினுடைய நம்பிக்கையின் வழித்தொண்டலாய் மாறிக்கொண்டே வருதுன்னு சொன்னா, அழைக்கிறவர், வாக்கு கொடுக்கிறவர், நம்பிக்கைக்குரியவர். அதை நான் நம்புகிறோமா? பல நேரங்களில் மக்களோடு பேசுகிற பொழுது, பழகுகிற பொழுது அதை உணர்கிறவனா இருக்கிறேன். எல்லாம் போட்டிருக்கு ஃபாதர் பைபிளில், ஆனால் அதெல்லாம் நடக்குமா என் வாழ்க்கையில்? இதெல்லாம் எனக்கு நடக்குமா? அவங்களுக்கு நடந்துச்சு ஃபாதர், அவங்களுக்கு நடக்குது, அந்த சாட்சி அங்கிருந்து வராங்க, அந்த நாட்டில் நடக்குது, ஏன் வீட்டில் நடக்குமா? நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாதனால்தான் நாம் இன்னும் தள்ளி நின்று இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கிறோம். கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. இடங்களை கடந்து, நேரத்தை கடந்து, சூழ்நிலைகளை கடந்து கடவுள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இது முடியுமா முடியாதுன்னு சொல்லி நான் மனித எல்லைக்குள் அது தீர்ப்பிடுகிற பொழுது அவற்றையெல்லாம் கடந்து கடவுள் தாமே அற்புதமான வழிகளில் அவர் வாக்களித்தார், நிச்சயம் அதை செய்வார் என சொல்லி எப்பொழுது நாம் நம்புகிறோமோ, விவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்குறுதியும் அது ஏதோ இடங்களை பக்கங்களை நிரப்ப வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படவில்லை. ஒவ்வொன்றும் உயிருள்ளது. அதை நம்பி விசுவசிக்கிற மனிதன் வாழ்க்கையில் அது நிறைவேறும்னு சொல்லி எப்பொழுது நம்புகிறோமோ, அந்த ஒவ்வொரு எழுத்தும் 2 வாரங்களுக்கு முன்னால் புதன்கிழமை முதல் மாதம் அதுதான், ஒரு புள்ளியும் ஒரு சிற்றெழுத்தும் கூட நிறைவேறாமல் போகாதுன்னு சொல்லுகிறாரே. அப்போ அது யாருக்கு நிறைவேறுது? கேட்கணுமா இல்லையா? ஆண்டவரே, நானும் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், எனக்கு இந்த வார்த்தைகள் எப்பொழுது நிறைவேறப் போகுது? நாம் கேட்க வேண்டும். அதை பெற வேண்டும் என்று சொன்னால் அவநம்பிக்கையோடு அணுகி செல்லுகிற பொழுது, இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி யோசிக்கிற பொழுது, இதெல்லாம் எனக்கு நடக்காது, இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்துச்சு, இப்போ நடக்க வாய்ப்பில்லை என்று சொல்லுகிற பொழுது, இந்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஒரு நாளும் நம்மை அணுகி வராது. ஆனால் சர்வ வல்லமை படைத்த கடவுள் ஆபிரகாமுக்கு சொன்ன பொழுது அவர் நம்பினாரே, அந்த நம்பிக்கை அவரை உயர்த்தியது. அது மாதிரி நானும் இறைவன் கொடுக்கிற வெளிப்பாடுகளை நம்புகிற பொழுது, அந்த நம்பிக்கைக்காய் நான் சிரமங்களை மனமொன்று ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அந்த நம்பிக்கைக்காய் அது நடக்கும் என சொல்லி நிறைவேறுகிற காலம் வரை நான் பொறுமையோடு காத்திருக்கிற பொழுது அது நிச்சயம் கைகூடும். நடக்கும்னு சொன்னா இன்னைக்கு வேண்ட நாளைக்கு தாங்க, அது கிடையாது. கடவுள் கொடுப்பார், காலத்தை கடவுள் தீர்மானிக்கிறார், காத்திருக்க வேண்டும். ஆக நம்பிக்கை என்பது முதல் காரியம். இரண்டாவது, அது நடைபெறுகிற வரை நம்பிக்கையிலிருந்து நாம் தவறாதபடி, பாதை மாறாதபடி நாம் காத்திருக்க வேண்டியது இரண்டாவது காரியம். இந்த காத்திருக்கின்ற காலத்தில் ஏற்படுகிற மனச்சோர்வுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டியது மூன்றாவது காரியம். யார் ஒருவர் நம்புகிறாரோ, யார் ஒருவர் காத்திருக்கிறாரோ, யார் ஒருவர் அந்த காத்திருப்பின் காலத்தில் ஏற்படுகிற அசௌகரியங்களை பொறுத்து கொள்ளுகிறாரோ, நிச்சயமாக கடவுள் அவர்களை சந்திப்பார், அவர்களை ஆசீர்வதிப்பார், அவர்களை உயர்த்துவார். முதல் வாசகத்தின் ஆபிரகாமை போல இருப்போம். நற்செய்தியின் யூதர்களைப் போல அல்லாமல் அவர்கள் அவநம்பிக்கை கொண்டார்கள்.
ஆசீர்வாதத்தை பெறவே இல்லை. ஆபிரகாம் நம்பினார், ஆசீர்வாதத்தை கண்டார். அப்படியாக நாம் மாறுவோம். ஆமேன். குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியினில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியினில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே கல்வாரி மலையில் பிறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா. அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்புக் கொடுக்கப்படும் இப்பலி பொருள்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை எங்கள் மனமாற்றத்துக்கும் உலகம் முழுவதன் மீட்புக்கும் பயன்படுவனவாக எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பிழைக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்தலும்படியாக தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலை நேராய் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் அன்பு திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்திடும் வரம்பருள்ள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம அன்பு தேவன் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு நம் மீட்பர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, உலகம் தர முடியாத அமைதியை எங்களுக்கு தருகிற வாக்களித்தீரே. எங்கள் மனதின் கவலைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நீர்தாமே. மீதான எங்கள் எளிய நம்பிக்கை கண்ணோக்கி ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களுக்கு அமைதியை, ஆறுதலை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, நிலை வாழ்வினை நமக்கு தருகிறவர். திருவுடலாய் நமக்குள் இழந்து வருகிறார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் முதிரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே. இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். திசைக்கெட்டென்றும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.